மிகப்பெரிய அளவில் போதை மருந்து பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தமிழகம் மாத்திரம் இல்லை, கேரளாவில் இருக்கு. அவருடைய கைதான பொழுது அவரிடம் 2 விசிட்டிங் கார்டு தான் இருந்தது. ஒன்று அவருடைய உறுப்பினர் திமுக அயலக பிரிவு செயலருங்கிற அட்டையும், இன்னொன்று எஸ்டிபிஐ. இந்த எஸ்டிபிஐ தான் பல்வேறு விதமான இது தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆளுநர் ஒவ்வொரு ஆளுங்கட்சி செய்கிற அரசியலில் பாயிண்ட் கொடுக்க வேண்டாம். ஒரு பக்கம் 6 அமைச்சர்கள் மீது இவர் இது கொடுத்திருக்கார், அதுக்கு நிறைய டோசியர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்திருக்கார். நான் இனிமேல் போலீஸோட பேசல, ஹோம் செக்ரட்டரி எனக்கு பதில் கொடுக்கணும். ஹோம் மினிஸ்டர் யாரு? திரு ஸ்டாலின் அவர்கள். கும்பகோணம் நீர்நிலைகள் வழக்கில் கலெக்டர் இஸ் அன்ஃபிட், வி டோன்ட் வாண்ட் டு ரெஸ்பாண்ட் வித் ஹிம், சீஃப் செக்ரட்டரி மஸ்ட் ஆன்சர். சீஃப் செக்ரட்டரினா அதுக்கு மேல இருக்கிறது முதலமைச்சர் மட்டும்தான். ஸோ ஆளுநர் இப்பொழுது நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அறிக்கை அனுப்பணும். மேபி திருப்பி டெல்லி போவார்னு ஒரு செய்தி வருது. வந்தால் மிகப்பெரிய அழுத்தங்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவருக்கு வரும். இந்த ஆளுநர் டெல்லிக்கு போனாலும் மீண்டும் வேறொரு ஐபிஎஸ் அதிகாரி தான் வருவார் என்ற செய்தியும் வருகிறது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் மாற்றம் நடக்க போறதா சில தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு, உண்மையா? இல்ல, ஆளுநர் என்பவர் 5 வருடம் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு ஓடுது. இவர் முதலில் நாகாலாந்துலேயும் அப்புறம் இங்கேயுமாக 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு, அதனால முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவர் டெல்லிக்கும் போய் சந்திச்சார், இப்போ சமீபத்திலையும் போய் சந்திச்சார். இல்லை, ஆளுநர் மாற்றத்தை அவர்கள் ரொம்ப யோசிக்கலாம். ஆனால் போன வாரம் ஒரு 6 ஆளுநர்கள் மாற்றப்பட்டார்கள். கேரளாவில் இருந்தவர் இதற்கு மாற்றியிருக்காங்க. அதில் இவர் வரல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 4-5 நாட்களில் டெல்லியில் திரு மோடி, பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய செக்ரட்டரியேட்டில் இருந்த நீண்ட காலமாக இருக்கும் பல ஓய்வு பெற்றவர்களை தொடர்ச்சியாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸாக போட்டு அவங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்குறார். அதில் திரு அஜித் டோவல் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பல ஆண்டுகளாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு பல விஷயங்களில் உதவியாக இருக்கிறார். கிட்டத்தட்ட அவரும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரும் உலக அளவில் பன்னாட்டு அரங்கில் போற்றப்படுபவர்கள். ஆனாலும் அவருக்கு இன்னைக்கு 81 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் எனக்கு போதும், ஓய்வு தேவை, வேணுமென்றால் அட்வைசரியாக டெல்லியில் இருந்துக்கிறேன், அப்பப்போ என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு கேட்டிருக்கார். ஸோ அதற்கு அடுத்த பதவியில் யார் இருக்குன்னா, அவருக்கு உதவியாளராக இருந்தவர் திரு ஆர்.என். ரவி. ஸோ இப்போ இந்தியா முழுக்க என்னென்ன செக்யூரிட்டி த்ரெட்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரும் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் எல்லாமே இருக்கு என்பது தெரிஞ்சதனால் இவர் அதற்கு வாய்ப்பு மிக அதிகம். இப்பொழுது கடந்த 6 கவர்னர் மாற்றத்தில் ஒருவராக மணிப்பூரில் புதிதாக ஒருவர் போட்டிருக்காங்க. அது இவருடைய அட்வைஸில் செய்யப்பட்டது என்ற செய்தியும் வருகிறது. இப்போ இன்னொன்று உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் போதை மருந்து பிரச்சனைகள் தமிழகத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தமிழகம் மாத்திரம் இல்லை, கேரளாவில் இருக்கு. அதாவது இங்கே இருக்கிற கடற்கரை வழியாக ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா மற்றும் நியூசிலாண்டுக்கு இது வெளியிலேருந்தும் வருது, இங்கேருந்தும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படிங்கிற விஷயங்களில் பல விஷயங்கள் அந்த போதை மருந்து பணத்தை வைத்து கொண்டு ஒரு பக்கம் எல்டிடியை மீண்டும் ரிவைவ் பண்ணணும்னு சொல்லி நடந்ததாக லிங்கம் என்பவர் கைது செய்து அவர் கேரளா ஹைகோர்ட்டில் அந்த ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. திரு ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் பார்த்த பொழுதும் அவர் பல அரபிக் காலேஜுக்கெல்லாம் போனார், இவர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காருன்னு வருது. ஸோ அவருடைய கைதான பொழுது அவரிடம் 2 விசிட்டிங் கார்டு தான் இருந்தது. ஒன்று அவருடைய உறுப்பினர் திமுக அயலக பிரிவு செயலருங்கிற அட்டையும், இன்னொன்று எஸ்டிபிஐ. இந்த எஸ்டிபிஐ தான் பல்வேறு விதமான இது தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு அமரன் படம் தியேட்டர் ஒன்று இடிப்பட்டது, வெடிகுண்டு வீசப்பட்டதுலேயும் அந்த கட்சி தான் இருக்குது. அதாவது அவர் 4-5 வருடமாக இதில் திருச்சி பக்கத்தில், கும்பகோணம் பக்கத்தில் ராமலிங்கம் என்ற ஒருவர் மதமாற்றத்துக்கு ஏற்றாப்ப குரல் கொடுத்தப்ப அவர் கொல்லப்பட்டார், அதுலேயும் அவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு எஸ்ஐ அவர்கள் ஏதோ ஒரு வண்டியை தடுத்தார், வில்சன் என்பவர், அதுலேயும் எஸ்டிபிஐ தொடர்பு இருக்குது. அதன் பிறகாக கோயம்புத்தூரில் அந்த இவங்க சிலிண்டர் குண்டு என்று சொல்லப்பட்ட மனித வெடிகுண்டு வெடிப்பும் அந்த குரூப்போட தொடர்பு இருக்குது. அவர்கள் ஒரு அரபிக் கல்லூரியில் இளைஞர்களை மூளை செலவை செய்கிறார்கள்னு பல ரெக்கார்டு என்னையே போட்டிருக்கு.
ஆனால் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆளுநர் முந்த 2 நாள் முன்பாக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனார். இன்றைக்கு மேலும் அதை பற்றி மற்ற எதிர்க்கட்சிகள் போய் அவரை சந்திக்கிறாங்க. அந்த ஹைகோர்ட்டே அந்த விஷயத்துக்கு இது மாதிரி விஷயங்கள் ஒரு ஆள் இப்படி செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு போதை மருந்து தான் இருக்குது, ஒரு நேச்சுரல் பர்சன் செய்ய முடியாது, போதை தடுப்புக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்குதுன்னு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் இன்னொரு பிரச்சனை என்னன்னால், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்பி மீடியா என்றே பெயர் வாங்கிடுச்சு. இதில் இந்த மாதிரி பிரச்சனையை பேசாமல் இப்போ பல்கலைக்கழகங்களில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் துணைவேந்தர்கள் இல்லை, துணைவேந்தர்கள் அப்பாயின்மெண்ட்டில் ஆளுநர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கொண்டு போகிறாங்க. சரி, இப்போ மிக தெளிவாக யூஜிசி சட்டத்தில் யூஜிசியுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். இவங்க ஆளுநருக்கு யாரை ஒரு குழுவை போட்டு தேர்ந்தெடுக்க போடுற லிஸ்ட்டில் யூஜிசி ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. இது சார்பாக கேரளாவும் வழக்கு போட்டது, மேற்கு வங்காளமும் வழக்கு போட்டது. மேற்கு வங்காளம் போட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லலித் தலைமையில் அவங்க தேர்ந்தெடுக்கட்டும்னு விட்டுட்டாங்க. ஸோ மாநில ஆளுங்கட்சி செய்யறது செல்லாதுன்னு தெரியும். ஸோ இவர்கள் முறையான நபர்களை முறையான கமிட்டியை போடாமல் இருக்கிறனால தான் தப்பு. அடுத்தது இன்னொரு இன்னைக்கு செய்தி பார்த்தீங்களான்னு தெரியல, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தருக்கும் பொறுப்பு பதிவாளருக்கும் 2 வெவ்வேறு லெட்டர் போட்டு இவர் பதவியில் இல்லை அவர் பதவி இல்லைன்னு. இது என்ன வழக்குன்னு சொன்னால், 2017-19 காலகட்டத்தில் 40 பேர்கள் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்ட பொழுது பலர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு இதை விட அதிக தகுதி இருக்கு, ஆனால் தகுதியற்றவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது டிவிஎஸ்சி கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் நடக்கிறப்ப 21 திருவள்ளுவன் என்பவர் பதவியேற்ற துணைவேந்தராக அவர் இவங்களுக்கெல்லாம் பதவியை உறுதி செய்திருக்கார். கேஸ் நடந்துட்டு இருக்கப்ப இது பண்ணியிருக்க கூடாது. ஸோ இதை விசாரிக்கிறதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவருக்கு டிசம்பர் வரைக்கும் பதவி இருந்தது, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு பொறுப்பு துணைவேந்தராக இன்னொருத்தர போட்டிருக்காரு. இதற்கு நடுவில் இப்போ ஏற்கனவே பொறுப்பு இதுவராக இருக்கிற ஒருவர் அவர் இல்லை, அவருக்கு போல இன்னொருத்தர போடணும்னு அவர் ஒரு லெட்டரை அனுப்பிச்சிட்டு இருக்கார். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, இதற்கு அப்புறமாக வேந்தர் என்ற நிலையில் ஆளுநர் ஓய்வு பெற்ற தமிழக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் என்பவர் தலைமையில் கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வேந்தர் நியமித்த துணைவேந்தர் தான் செல்லும். ஸோ அந்த பொறுப்பு பதிப்பாளர் செய்வது சரிபடுமான்னு தெரில. இதை தாண்டி இன்னொன்று, தமிழக கல்வித்துறை அமைச்சர் உட்பட அங்கங்கே போய் எனக்கு பணம் வரல, பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு பணம் வரல, டெல்லி எங்கள் மேலே கட்டாயப்படுத்துகின்றாங்க. கொஞ்சம் போய் கூகுள் பண்ணி பாருங்க, தமிழக கல்வித்துறையுடைய பட்ஜெட்டு 45,000 கோடி, 44,000 வருஷத்துக்கு 44,780 கோடி. இந்த சர்வசிக்ஷா இல்லை அப்படின்ட்டாங்களே, இல்லை வரேன், அந்த திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகிறதே 2,000 கோடி. பிஎம் ஸ்ரீல நிறுத்தி வச்சிருக்கிறது போன வருடம் கொடுக்கப்பட்ட 1,800 கோடிக்கு கணக்கு கொடுக்கல. ஸோ உங்கள் 45,000 கோடின்னா மாதம் 4,000 கோடின்னு வச்சுக்கோங்க. இது மாதம் 100 கோடி கூட இதில் கிடையாது, 150 கோடி 2,000 கோடின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இவங்க மக்களை திசை திருப்பத்தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இவர்கள் கைப்பட பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்கள் இந்த தேதிக்குள் இப்போ இது பண்ணுவோன்னு லெட்டர் கொடுத்துட்டு இப்போ மாட்டேன்னு சொல்கிறாங்க. 3 மொழி பள்ளிகள் இருக்கணும் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்லன்னு சொல்கிறாங்க. அது கட்டாயமாக, அதாவது புதிய கல்விக் கொள்கையில் கட்டாயமாக மாநில மொழி, உங்கள் தாய்மொழி இருக்கணும், ஆங்கிலம் இருக்கும், 3ஆவதாக எந்த மொழியை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக பெங்களூர் பக்கத்தில் இருக்கிறவங்க கன்னடத்தை எடுத்துப்பாங்க, கோயம்புத்தூர்லேயோ அல்லது கன்னியாகுமரியிலையோ இருக்கிறவர்களுக்கு மலையாளம் படித்தால் பக்கத்து அங்கே போய் ஏதாவது வேலைக்கு தேட முடியும் அப்படின்னு வரும். இப்போ சென்னை பார்டரில் இருந்தாங்கன்னா தெலுங்கு தெரிஞ்சால் ஓரளவுக்கு யூஸ் ஆகும். ஹிந்தி தெரியறது எல்லாருக்குமே இந்தியா முழுக்க போக முடியும்னாலும் இது உங்கள் சாய்ஸ். இப்போ அரபிக்கு தமிழ்நாட்டிலே அரபிக்கு பள்ளிகள் இருக்கிறது. இப்போ இந்த ஆட்சி வந்த முறைக்கு ஃப்ரெஞ்சுக்கும் ஜப்பானுக்கும் நாங்கள் கார்பரேஷன் ஸ்கூலில் சொல்லித்தரோன்னு அந்த இதோ எய்டில் கொண்டு வந்தோம். அப்படி இருக்கிறப்ப எதற்காக 3 மொழியை நீங்கள் நிராகரிக்கிறீங்க? இவர்கள் பல பள்ளிகள் நடத்துகிறார்கள். நேரடியாக திரு ஸ்டாலினுடைய மகள் அவங்க நடத்துகிற பள்ளியில் கூட ஹிந்திக்கு. ஸோ இப்போ கல்வித்துறையில் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஆளுநர் மீது டிவி சேனல்களில் ஆளுநர் துணைவேந்தர் நியமிக்கல, அதனால தான் இது நடந்ததுன்னு திரு ஆர்.எஸ். பாரதி அறிக்கை விடுகிறார். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அறிக்கை விடுகிறார்கள். இது எல்லாம் ஆளுநர் என்பவர் அரசியல் பேச்சு பேசக்கூடாது. எப்படி இன்னைக்கு கமிஷனர் பேசியதை கண்டித்து இது பண்ணியிருக்கோம், அது போல ஆளுநர் ஒவ்வொரு ஆளுங்கட்சி செய்கிற அரசியலில் பாயிண்ட் கொடுக்க வேண்டாம். அதனால அவர் பொறுமையாக இருக்கிறார் என்பதால் இவங்க ரொம்ப அதிகமாக போகிறாங்க.
ஸோ இது எல்லாத்தையும் நிச்சயமாக அவர் அறிக்கையை அனுப்புவார். கடந்த 2 முறை டெல்லிக்கு போன பொழுதும் 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் 1-to-1 டிஸ்கஷன் பிரதமரோட பண்ணிட்டு இருக்கார். எனவே ஒரு பக்கம் 6 அமைச்சர்கள் மீது இவர் இது கொடுத்துருக்கார், அதுக்கு நிறைய டோசியர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கார். மணல் கடத்தலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4700 கோடிக்கு மணல் அள்ளப்பட்டிருக்கிறதுன்னு ஐஐடி வச்சு ட்ரோன்ஸை வச்சு அளந்ததை. ஆனால் இவங்க வெறும் 38 கோடி தான் கணக்கு போட்டிருக்காங்க. 38 கோடிக்கு 18% போட்டிங்கன்னா இதுவும் ஜிஎஸ்டியும் கட்டல. ஸோ ஆளுங்கட்சிக்கு வர வேண்டிய இதுவும் போல இதில் காம்பவுண்டிங்காக கேஸ் போகுது. அடுத்தது நம்ம லாட்ரி மார்டின் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தெளிவாக ஃபோர்ஜரி பண்ணி ப்ரீடேட் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச வழக்கில் அவரை விடுவிக்க ஸ்டெப் எடுத்தாங்க. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது அரசாங்க வக்கீல் தான் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. போய் கோர்ட்டில் ஆதரவு பேசுகிறப்ப அதெல்லாம் சாதாரணம் தான் அப்படின்றாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போன வாரம் வந்த வழக்கில் உங்களுக்கு 41 கேஸ் டைரிஸ் நம்ம தனியாக பேசியிருக்கோம். அந்த வழக்கில் நான் இனிமேல் போலீஸோட பேசல, ஹோம் செக்ரட்டரி எனக்கு பதில் கொடுக்கணும். ஐ மீன் அதுக்கு அடுத்தது அவரே அப்பியர் ஆகணும்னு இருக்காரு. இப்போ ஹோம் செக்ரட்டரினா நேரடியாக ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிறவர். ஹோம் மினிஸ்டர் யார்? திரு ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி கும்பகோணம் நீர்நிலைகள் வழக்கில் வி டோன்ட், ஐ மீன் கலெக்டர் இஸ் அன்ஃபிட், வி டோன்ட் வாண்ட் டு ரெஸ்பாண்ட் வித் ஹிம், சீஃப் செக்ரட்டரி மஸ்ட் ஆன்சர்ன்ட்டாங்க. சீஃப் செக்ரட்டரினா அதற்கு மேலே இருக்கிறது முதலமைச்சர் மட்டும்தான். ஸோ இந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் பார்வையும் இந்த ஆட்சி மேலே இருக்குது. இதை தாண்டி மிகப்பெரிய அளவில் என்று எப்படி கல்கத்தா மாணவி மருத்துவ மாணவி மேலே பாலியல் பன்கொடுமையும் கொலையும் நடந்ததோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு இது இது மேலே நடக்குது. ஆனால் ஆர்எஸ்பி மீடியாக்கள் பெருமளவில் இதை விவாதிக்காவிட்டாலும் இப்போ நம்மகிட்ட இன்றைக்கி இருக்கிற இந்த மீடியாக்கள் மூலமாக இது பரவுது. அதை அதிகப்படுத்துவதற்கு ஒரு பக்கம் அண்ணாமலை சாட்டியடி போன்ற விஷயங்களும், இன்னொரு பக்கம் சார் எங்கேன்னு அதிமுக செய்யுது, விஜயும் போகிறார். ஸோ ஆளுநர் இப்பொழுது நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அறிக்கை அனுப்பணும். மேபி திருப்பி டெல்லி போவார்னு ஒரு செய்தி வருது. வந்தால் மிகப்பெரிய அழுத்தங்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவருக்கு வரும். இந்த ஆளுநர் டெல்லிக்கு போனாலும் மீண்டும் வேறொரு ஐபிஎஸ் அதிகாரி தான் வருவார் என்ற செய்தியும் வருகிறது. அதுவும் ஒரு அதிரடி ஆளுநரா? இல்லை, கண்டிப்பாக அப்படி தான் போடுவாங்க, அதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு போதை மருந்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று நம்ம 2 பக்கம் பெரிய கடல்கள் இருக்குது. ஸோ இது பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை தெரிஞ்ச ஆளுநர்கள் தான் வரணும். கேரளா இந்த இதிலிருந்து திருப்பி எல்டிடியை ரிவைவ் பண்ணுறதுக்காக கள்ள துப்பாக்கியே நாம் தமிழர் சேர்ந்தவங்க ஏதோ தயாரிக்கிறாங்கன்னு வந்துச்சு. நான் சொன்ன அந்த லிங்கம் வழக்கில் போதை மருந்து பணத்தை வைத்து திருப்பி நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னது. இன்னொரு கேங்கு நம்ம பார்த்தோம், பிரபாகருடைய மகளே உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எல்டிடியை திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒன்று நடக்குது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி மதவெறி தூண்டும் விஷயங்கள் நடக்குது. ஸோ ஆளுநர் மிக நிச்சயமாக ஒரு தீவிரமான அறிக்கை செல்லும். அதை தாண்டி புதிய ஆளுநர் இதைவிட தீவிரமாக உள்துறை தெரிந்தவராகத்தான் வருவார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.